This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing Work from Home Opportunity. மொபைல் மட்டும் இருந்தால் போதும், இல்லத்தரசிகள் மாணவர்கள் மாதம் 15,000 மேல் சம்பாதிக்கலாம் இந்த பார்ட் டைம் ஜாபில். மேலும் தகவல்களுக்கு கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். அனைத்து தகவல்களையும் பெறுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆவாரம் பூ. பாருங்கள், மஞ்சள் கலரில் இருக்கும். இதை தங்கத்துக்கு நிகராக சொல்லுவாங்க. இதுலேருந்து தங்கம் எடுக்கலாம் அப்படின்னு கூட சும்மா சொல்லுவாங்க. அதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதாங்கிறது தெரியாது. ஆனால் இந்த ஆவாரம் பூலேருந்து தங்கம் எடுக்கலாம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை போய் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆவாரம் பூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, உடம்புல உள்ள சர்க்கரை நோய் அதுக்கு நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூவை பறித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னா சுகர் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரிழிவு நோய்க்கு இது ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆவாரம் பூ. இது கிராமத்தில் கிடைக்கும். சிட்டியில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஆவாரம் பூ. இந்த முக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். முட்டை முட்டாக இருக்குது பாருங்கள். தங்க கலரில் இருக்குது. அதனால் தங்க பசுமனே இதை சொல்லுவாங்க. பாருங்கள், அருமையான ஒரு பூ. இதை நாம் டீயாகவும் வச்சு குடிக்கலாம். கொதிக்க வச்சு தண்ணியில் இந்த பூவை பறித்து போட்டு நல்லா அலசிட்டு பறித்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை பனங்கற்கண்டு போட்டும் நம்ம குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த தழை இருக்கு இல்லையா, இந்த தழையை அரைச்சி தலையில் தேய்ச்சிப்பாங்க. தேய்ச்சிக்கிட்டால் முடி வளரும், முடி கருன்னு இருக்கும், பொடுகெலாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தழையை அரைச்சி தலையில் தடைப்பாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பொங்கலுக்கு வீட்டில் தோரணம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மாவிலை, ஆவாரம்பூ, அந்த கண்பிலை பூன்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாலையை தொடுத்து அருகால் படியில் கட்டுவாங்க. அதேமாதிரி மாட்டுக்கு ஆட்டுக்கு பொங்கல் அப்போ அதுக்கு மாலை இந்த பூவில் தான் செய்வாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். இந்த பூவில் தான் ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் மாலை செய்வாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் மாலை. மற்றபடி ஒன்றும் இல்லை. இதனுடைய மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா, சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, முடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தழையை அரைச்சி தலையில் தேய்ச்சிக்கிட்டு குளித்தோம்னா முடிக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.